சிவகார்த்திகேயன் நடிப்பில் பரபரப்பாக உருவாக்கி வரும் திரைப்படம் தான் பராசக்தி. சூர்யாவை வைத்து சுதா கொங்கரா இயக்குவதாக இருந்த புறநானூறு என்ற திரைப்படம் தான் தற்போது பராசக்தி என்ற பெயரில் சிவகார்த்திகேயனை வைத்து தயாரிக்கப்பட்டு வருகின்றது. இரு புரட்சிகரமான படமாக உருவாகும் பராசக்தி கண்டிப்பாக சிவகார்த்திகேயனின் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும் என தெரிகின்றது. ஒரு உண்மை சம்பவத்தை வைத்து உருவாக்கப்பட்டு வரும் பராசக்தி சிவகார்த்திகேயனை ஒரு நடிகராக கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் இப்படத்தின் இயக்குனரான சுதா கொங்கரா சிவகார்த்திகேயனை பாராட்டி பேசிய விஷயங்கள் தான் வைரலாகி வருகின்றது. சிவகார்த்திகேயன் எதனால் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நடிகராக இருக்கின்றார் என சுதா கொங்கரா கூறியிருக்கின்றார். அவர் கூறியதாவது, சிவகார்த்திகேயன் சினிமா மீது கொண்ட வெறியால் தான் இன்று இந்த நிலையில் இருக்கின்றார். அவர் சினிமா மீது காட்டும் ஆர்வம் தான் அவரை ஸ்பெஷலான ஒரு நடிகராக மாற்றியிருக்கிறது. அவர் தயாரிக்கும் படங்களை பார்த்தாலே தெரியும் அவர் சினிமாவை எந்த அளவிற்கு காதலிக்கிறார் என்று. வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்களை தான் அவர் தயாரித்து வருகின்றார். அப்படங்களில் சில சமயங்களில் பணம் சம்பாதித்து கொடுக்கும், சில சமயங்களில் கொடுக்காது. இருந்தாலும் சிவகார்த்திகேயன் ரிஸ்க் எடுத்து அப்படங்களை தயாரித்து வருகின்றார். மேலும் பராசக்தி கதையை கேட்டவுடனே இக்கதையை நான் பண்ணுகிறேன் என மிக ஆர்வமாக இப்படத்தில் கமிட் ஆனார் சிவகார்த்திகேயன். கிட்டத்தட்ட இப்படத்தின் பேச்சுவார்த்தை துவங்கி ஓராண்டு ஆகிவிட்டது. இந்த ஒரு வருடமும் சிவகார்த்திகேயன் முதல் நாளில் எந்த அளவிற்கு இப்படத்தின் மீது ஆர்வமாக இருந்தாரோ அதே அளவு ஆர்வத்தோடு தான் தற்போதும் இருந்து வருகின்றார் என கூறி சிவகார்த்திகேயனை பாராட்டி தள்ளிவிட்டார் சுதா கொங்கரா. இவ்வாறு சிவகார்த்திகேயனை மனதார பாராட்டும் சுதா கொங்கராவிற்கும் சிவகார்த்திகேயனும் தான் பிரச்சனை என இப்படம் துவங்குவதற்கு முன்பு வதந்திகள் பரவின. ஆனால் இதெல்லாம் வெறும் வதந்திதான் என போக போக தெரிய வந்தது. தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு சுமூகமாக நடைபெற்று வருகின்றது. இடையில் ஒரு சில மாதம் இப்படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. இதனால் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் சற்று கலக்கத்திற்கு ஆளானார்கள். பெரிதும் எதிர்பார்க்கப்படும் படத்தின் படப்பிடிப்பு பாதியில் நிறுத்தப்பட்டதாலும் வெளியே பரவும் வதந்திகளாலும் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் வருத்தத்தில் இருந்தனர். அவர்களின் வருத்தத்தை போக்கும் வகையில் இப்படத்தின் படப்பிடிப்பு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் மீண்டும் துவங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அடுத்ததாக துவங்க இருக்கின்றது. இதனை படக்குழுவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் முன்பு சொன்னது போல பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பராசக்தி திரைப்படம் விஜயின் ஜனநாயகன் படத்துடன் பொங்கலுக்கு வெளியாகும் என சொல்லப்பட்டது. ஆனால் இடையில் பராசக்தி படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதால் கண்டிப்பாக இப்படம் பொங்கலுக்கு வெளியாகாது என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது மீண்டும் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கி விறுவிறுப்பாக நடந்து வருவதால் முன்பு சொன்னதை போல இப்படம் பொங்கலுக்கு வெளியாகுமா என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. இதற்கு படக்குழுதான் பதில் கொடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.